ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம உங்கள்கிட்ட என்ன சொல்லித்தர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேன் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்த பிறகு எப்படி அந்த பேன் கார்டோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேனலை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பற்றி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஐடிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா, மல்டி ரீசார்ஜ் ஐடி, ஒரு பெஸ்ட்டு மல்டி ரீசார்ஜ் ஐடி கொடுக்குறோம். இந்த மல்டி ரீசார்ஜ் ஐடிக்கான உங்களுக்கான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல கமிஷன்ஸோட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் எதாவது ஆட் ஆகாது. நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற இந்த மல்டி ரீசார்ஜ் ஐடி மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 4% அப் டு 4% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்குது. அது கமிஷன் டீட்டெயில் எல்லாமே நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணி தருவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் சர்வீஸ் அப்படி அழைக்கக்கூடிய ஸ்பைஸ் மணியோட ஏஇபிஎஸ் சர்வீஸ் கொடுக்குறோம். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் ஆதார் மூலமாக அமௌண்ட் வித்ரா பண்ணலாம் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி. அதே போல் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. அப் டு 2 lakhs வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது. அதே போல் உங்களுக்கு பேன் ஏஜென்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த பேன் ஏஜென்சி மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண 3 நாள்லேயே உங்களுக்கு பேன் கிடச்சிடும். 2வது நாள் உங்களுக்கு பேன் அலாட் ஆயிரும். அதை பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3 நாளில் கிடச்ச பேன் கார்டை பற்றின டீட்டெயில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி முடித்த பிறகு நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுற ப்ராசஸை ஒரு சம்மரியாக அவங்க சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்த உடனே ப்ரீ ஃபார்ம் என்ட்ரி ஃபில் பண்ணுவோம். ப்ரீ ஃபார்ம் என்ட்ரி ஃபில் பண்ண முடித்த பிறகு நம்ம அடுத்து மெயின் ஃபார்ம் என்ட்ரி போடுவோம். மெயின் ஃபார்ம் என்ட்ரி போட்டு முடித்த பிறகு ரீஜெனரேட் பேன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு பேனை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பேன் ஃபார்மை அதில் கஸ்டமரோட ஃபோட்டோ ஓட்டிட்டு சைன் வாங்கிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் கிளிக் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜெனரேட் பேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேட்ச் சீட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். முடிஞ்ச பிறகு நம்ம ஜஸ்ட்டு நம்ம பேன் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு இந்த ஃபார்ம் 49A சர்வீஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ட்ராக் பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுதான் கூப்பன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்குன்னா, நீங்கள் கையில் வச்சுருக்கிற இப்போது பேன் ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பேன் ஃபார்ம்லேயும் கூப்பன் நம்பர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் உங்களுக்கு 2வது ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கும். நீங்கள் ப்ரீ ஃபார்ம் என்ட்ரி போட்டு முடித்தோடனே உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கூப்பன் நம்பர் இதுன்னு. ஓகேவா? அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களோட கூப்பன் நம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த இதில் இருக்கும். நீங்கள் கூப்பன் வாங்கின பர்ச்சேஸ் பண்ணிங்களா அந்த போர்ட்டலில் கூட செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க ஃபார்ம் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறதுல அந்த கூப்பன் நம்பர் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜின்னு இருக்கும். G0 அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதை என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதாரில் இருக்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இல்லைனா நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிங்களோ அவங்களோட பேன் ஃபார்மில் அதை கொடுங்க. ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்காது அவங்களோட ஆதாரில், வெறும் இயர் மட்டும் இருந்திருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு பதிலாக அவங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபார்மில் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிங்களோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அவங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ட்ராக்கிங்கில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு பேன் அலாட் ஆன ஒரு ஸ்டேட்டஸ் தான். இது போல் நீங்கள் ட்ராக்கிங் கொடுத்த உடனே அவங்களுடைய அப்ளிகேஷனோட கூப்பன் நம்பர் மேலே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் ஃபார்ம் 49A சர்வீஸ் புதுசாக அப்ளை பண்ணுறதுனா ஃபார்ம் 49A, நம்ம ரீகரெக்ஷனாக போட்டோம்னா CAF அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. அடுத்து அப்ளிகேஷன் நேம் அவங்களுடைய நேம் ஷோ பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், இதில் எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அவங்களோடது வெரிஃபை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்களுடைய பேனை வந்து நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஜிமெயில் ஐடிக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த டேட்டோட அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் நம்பர் இங்கே கொடுத்துருவாங்க, அவங்க ரீஜன் கொடுத்துருவாங்க. இதே போல் தான் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்டர் ரிவ்யூன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிவ்யூடு சக்ஸஸ்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் அலாட்மெண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் பேன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் வெயிட்டிங் ஃபார் த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் த பேன் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க ஒரு 2 or 3 hour டைமுக்குள்ளேயே உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாமே. ஒரு கரெக்டாக 2வது நாள் காலையில் இல்லைனா மதியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு பேன் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2வது நாள் காலையில் உங்களுக்கு ஷுவராக உங்களுக்கு பேன் நம்பர் கிடச்சிரும். பேன் நம்பர் காலையிலே உங்களுக்கு ஜெனரேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி சாயங்காலமே உங்களுக்கு
பேன் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 2 நாளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை 2வது நாள் சாயங்காலம் உங்களுக்கு பேன் நம்பர் கிடச்சிதுன்னா 3வது நாள் காலையில் உங்களுக்கு அந்த பேன் ரெடி ஆயிரும். அப்போ நீங்கள் கஸ்டமர் கையில் அழகாக 3வது நாள் பேனை கொடுத்துடலாம். அப்போது கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இந்த கடைக்கு போனால் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கான எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். என்னோட டீமும் நானும் அதுக்காக தான் உங்களுக்காக உழைச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நாங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவுவோம். எங்களோட எல்லா சர்வீஸையும் உங்களுக்கு சிறந்த வகையில் கொடுப்போம். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் வேணால் உங்களுக்கான எல்லா சேவைகளையும் நாங்கள் வழங்குவோம். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸை முன்னேற்றத்துக்காக நாங்களும் இங்கே உழைச்சிட்ருக்கோம். எப்பவும் தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக எல்லோரும் பிஸ்னஸ் செமையாக பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல் பல வீடியோ கிளிக்காக நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.